அருமையான கேள்வி. அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திரு மோடி அவர்கள் வந்தபோது கருப்பல்லு நோட்டிங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் தமிழகத்துக்கு வருகின்ற போது வெள்ளைக்குடை பிடித்தவர் தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏன் கடந்த 3 ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில் கோரிக்கை வைக்கல? இப்போ அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துட்டது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசுறான்னு தெரியாது. அவர் சொன்னதுதான் வெளியில் வந்திருக்குது. பிரதமர் சொன்னதான் உண்மை வெளியே வரும். ஆனா இதையே ஏன் முன்கூட்டி செய்யவில்லை? இதுதான் மக்களுடைய கருத்து, எதிர்க்கட்சியுடைய கருத்து. கடந்த 3 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஏன் தமிழ்நாட்டுடைய நிதியை பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை? இப்பொழுது அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துவிட்டது. அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும். அதற்காக பாரத பிரதமரை சந்தித்திருக்கின்றார். உதயநிதி அவர்கள் சொன்ன ஈடி கண்டாலும் பயப்படும் இல்ல, மோடி கண்டாலும் பயப்படும் இல்ல. அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினார்? அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினாரு? தமிழ்நாட்டில் இங்க இருந்திருந்தா ஈடி கண்டா பயப்பட வீரவசனம் பேசியிருக்கலாம். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பத்திரிகையிலும் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி அடிப்படையில் சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சிருந்த காரணம் என்ன? அதெல்லாம் வரும். இப்பதான ஆரம்ப கட்டம். அப்ப யார் எப்படி பயப்படுவாங்க அப்ப தெரியும். இது அரசாங்கம் ஏற்கனவே இது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அங்கங்கே இந்த பட்டாசு ஆலைகளில் நடவுகின்ற சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கின்றோம். இந்த அரசு என்ன செய்வது எங்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் பட்டாசு தொழில் என்பது ஒரு அபாயகரமான தொழில். அதற்கு முன்னெச்சரிக்கை தேவை, என்னென்ன பாதுகாப்பு தேவை என்பதையெல்லாம் இந்த அரசாங்கம் உரிய முறையிலே அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அதை செய்தால் இப்படிப்பட்ட விபத்தை தவிர்க்கலாம். இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட விபத்து நடக்காமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு தானே வந்திருக்குது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்தாலும் வரலாம். எச்சரிக்கையா இருங்க. இந்த ஆட்சியில் தான் பாதுகாப்பே இல்லைங்க. ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா அடிச்சுக்கிறான். என்ன செய்வது என்றே தெரியல. இன்றைக்கு முதலமைச்சர் நான் கடந்த 3 ஆண்டு காலமாக தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. பல்வேறு வகையிலே போதைப் பொருள் விற்பனை செய்கின்றார்கள். இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். போதைக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவர்களை மீட்டெடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே இந்த போதைப் பொருள் விற்பதை தடை செய்ய வேண்டும். எங்கிருந்து போதைப் பொருள் வருகிறது என்பதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, சட்டமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். நான் சொல்வதை இந்த அரசு செவி கொடுத்து கேட்டிருந்தால், அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்றைய தினம் அந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில சென்று கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் கொடுமையில் நடைபெறுகின்ற வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட போதை ஆசாமிக்கு தான் செயல்படுறாங்க. அதுக்கு தான் இன்றைய முதலமைச்சரே ஊடகத்தின் வாயிலாக சொல்ற போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று, போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று இப்ப சொல்றீங்க. இதை நான் 3 ஆண்டுக்கு முந்தைய சொன்னேன். இத அரசாங்கம் முழுமையாக நான் சொன்னதை கடைபிடித்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வெளியிட்டு வேண்டிய அவசியமே இல்லை. சார், நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு போன தடவை இதே மாதிரி தான் வந்தது. உயர்நீதிமன்றம் விசாரணை தொடரலாம். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தடையாணை கொடுத்திருக்குது. அதோட அமலாக்கத்துறைக்கு முழு விவரத்தை நீங்க அபிடேவிட்டா போட்டு சொல்லியிருக்கிறாங்க. முழு விவரம் வந்த பிறகு விசாரணையில தான் தெரியும். ஏன்னா புகையில்லாம எரியாது.
இது எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தெரியும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா? இது ஊர இருந்து உண்மை. அந்த அசோசியேஷன் தலைவரே சொல்றாரு, பேட்டி கொடுக்கிறார் ஊடகத்தில் வாயிலாக, 10 ரூபா மாமூல் வாங்குறாங்க, இது மேல்மட்டத்து வரைக்கும் போகுது அப்படின்னு விலாவாரியா அவங்க ஊடகத்திலே தெரிவிச்சிருக்கிறீங்க. ஆக இதிலிருந்து ஊழல் செய்த காரணத்தினால பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதுல அந்த வழக்கை பதிவு செய்து அங்கே அவர்கள் சோதனை செய்கின்ற பொழுது பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கின்றது. ஆதார அடிப்படையில் தான் அவர்கள் இந்த விசாரணை மேற்கொள்றாங்க. ஆக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கின்ற காரணத்தினால இதில் அதிகமா போய் பேசுவது சரியில்லை. ஆக அது உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு அமலாக்கத்துறை போடப்பட்ட அந்த பதில என்னென்னலாம் இருக்குது, எப்படி எல்லாம் விசாரணை மேற்கொள்ளும் என்று தெரிகின்ற பொழுது அதை பற்றி நான் விரிவாக ஊடக நண்பர்களுக்கு பதில் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.